எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்விதான், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த முறை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவாரா இல்லையா என்கின்ற அந்த கேள்வி. இன்றைய இந்த வீடியோ அதற்கான ஒரு பதிலை வழங்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லோருடைய ஒரு கேள்வியாக இருப்பதுதான், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த முறை நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவாரா இல்லையா என்பதுதான். இந்த கேள்வியை அப்படியே ஒரு பக்கத்தில் நாங்கள் வைத்துவிட்டு நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை இந்த வீடியோவிலே பேச இருக்கின்றோம். அதுதான், ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக தான் ஜனாதிபதி வேட்பாளராக வருவேனா இல்லையா என்று அறிவிக்காவிட்டாலும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்றிலிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. இந்த நேரத்தில் ரணில்தான் என்கின்ற ஸ்லோகத்திலான தேர்தல் பிரச்சாரத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றிலிருந்து தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாராம். இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகம் கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ரணிலினுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தருகின்ற அனைவருக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. முக்கியமாக இந்த செய்தியை சொன்னது ஒரு பெண்ணாக இருக்கிறார். அந்த பெண் யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது அவர்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு இங்கிலாந்திலிருந்து ஒரு டீம் வந்தது. அந்த டீமை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இவர் இருக்கிறார். இவர் சாகல ரத்நாயக்கவுக்கு கீழ் நேரடியாக வேலை செய்யக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறார். இதற்கு மேலதிகமாக ஒரு தகவலாக நாங்கள் கேள்விப்படுவது, இந்த பெண்ணுடைய பெயர் அர்ச்சனா. இவர் பிரசன்ன ரணதுங்கவினுடைய மகளாகவும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவர்தான் இந்த செய்தியை ரணிலுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் இருந்து ரணிலுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அனைவருக்கும் கொண்டு சென்ற ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாராம். ரணிலுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற இந்த டீமானது கிட்டத்தட்ட 50 விளம்பரதாரர்களிடம் இருந்து ஒரு ப்ரொபோசலை இவர்கள் பெற்றிருக்கிறார்களாம். இந்த 50 விளம்பரதாரர்களிடம் இருந்து இப்போது 3-4 விளம்பரதாரர்களை இவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்களாம். இந்த 3-4 விளம்பரதாரர் கம்பெனிகளில் இருந்து மஹிந்தவின் ஒரு மகனுக்கு சொந்தமான கம்பெனியும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். இந்த கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேலைதானாம் மக்களுடைய மனங்களை வருடுகிறது போல ரணிலினுடைய கதைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்களாம். இதனாலோ என்னவோ தெரியாது, நேற்றிலிருந்து ஜனாதிபதி ரணிலினுடைய பேச்சுக்களிலும் ஒரு மாற்றம் தென்பட்டதாகவே தெரிகிறது. நேற்று சுகததாச ஸ்டேடியத்திலே நடந்த நிகழ்வில் ரணில் விக்ரமசிங்க பேசுகின்ற போது, கஷ்டப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நம்பியதற்கு உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று மக்களை பார்த்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் இதயங்களை வெல்வதற்காக அவருடைய பேச்சினுடைய ஸ்டைலை மாற்றுகின்ற போது தேர்தல் ஆணைக்குழு கட்சியினுடைய சின்னங்கள் தொடர்பாக ஒரு வர்த்தமானியை வெளியிட போறார்களாம். இந்த வர்த்தமானியில் இதயம் என்கின்ற ஒரு புதிய சின்னத்தை இவர்கள் சேர்த்திருப்பதாக தெரிகிறது. இந்த இதய சின்னம் உள்ளடங்கிய இந்த வர்த்தமானியை இவர்கள் எதிர்காலத்தில் வெளியிட போறார்களாம். இப்படி பார்க்கின்ற போது ஒருவேளை இந்த இதய சின்னத்தில் தானா ரணில் வரப்போகிறார் என்கின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்திலே எழுகிறது. எனினும் இன்றோ நாளையோ தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்கின்ற இந்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பை ஜனாதிபதி ரணில் சொல்வதற்கு தயாராகி வருவதாக தெரிகிறது. குறிப்பாக எதிர்வரக்கூடிய ஜூலை மாதம் 21ஆம் தேதி கதிர்காமத்துக்கு செல்ல இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு பெரஹரவை பார்த்துவிட்டு வேண்டுதலையும் செய்துவிட்டு தான் ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போகிறேன் என்கின்ற அந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிடப் போவதாகவும் சிலர் பேசிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அதே ஜூலை 21ஆம் தேதி மாலை
கடவத்தையில் நடக்க இருக்கின்ற மக்கள் கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக எதிர்வருகின்ற ஜூலை 21 நடக்க இருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை ருவான் விஜயவர்தன மற்றும் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். இந்த மேடையில் ரணில் விக்ரமசிங்கே ஏற இருக்கிறார். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கே இந்த மேடையில் ஏறி தான் ஜனாதிபதி தேர்தலில் வரப்போகிறேன் என்கின்ற அந்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் சிலர் எதிர்பார்க்கிறார்கள். கடவத்தில் நடக்க இருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை பிரசன்ன ரணதுங்க ஒழுங்குபடுத்தியதன் காரணமாக இது தொடர்பில் மொட்டு கட்சிக்குள்ளும் பிரசன்ன ரணதுங்கவுக்கும் இடையிலே ஒரு கருத்து முரண்பாடு நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக மொட்டு கட்சியில் இப்போது ரணில் தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலைமை அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனாலவோ என்னவோ நேற்று மஹிந்த ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு பேசுகின்ற போது என்னுடைய கொள்கைக்கு ரணில் ஆதரவாக இருந்தால் அவரோடு பயணிக்க நான் தயாராக இருக்கிறேன், அப்படி இல்லை என்றால் நாங்கள் வேறொரு வேட்பாளரை போட்டுவிட்டு அந்த வேட்பாளரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்குவோம் என்கின்ற பெரிய பெரிய கதைகளை எல்லாம் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எப்படி இருந்தாலும் ரணிலனுடைய அறிவிப்பின் பின்னர் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது பெரும்பாலான மொட்டு கட்சி உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருந்து வருகிறார்கள். ஒருவேளை மொட்டு கட்சி தனியாக வேறொரு வேட்பாளரை இறக்குமானால் அது மொட்டு கட்சியில் இன்னும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாமலுடைய எதிர்கால அரசியலுக்கும் அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். எனவே இது எல்லாவற்றையும் யோசித்து விட்டு தான் மஹிந்த ராஜபக்ச ஒரு முடிவை அறிவிப்பார் என்றும் சிலர் பேசிக் கொள்கின்றனர். இதற்கிடையில் எஸ்ஜேபியில் இருந்து ஒரு டீமை ரணில் விக்ரமசிங்க உடைத்து எடுப்பார் என்கின்ற கதையை பேசுகின்ற போது இப்போது இந்த கதை எப்படி மாறியிருக்கிறது என்றால், இந்த கதையை பேசுகின்ற போது பிணக்காட்டில் இருக்கின்ற பிணங்கள் கூட எலும்பி சிரிக்கும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த கதை இப்போது ஒரு நகைச்சுவை கதையாக மாறி இருக்கிறது. இவர்கள் இன்று வருவார்கள் நாளை வருவார்கள் என்று சொன்னாலும் யார் வந்த பாடும் இல்லை. இப்போது ரணிலோடு சேர்வார்கள் என்கின்ற எஸ்ஜேபி எம்பிக்களும் இப்போது ரணிலுக்கு எதிராக வெளியில் தங்களுடைய கருத்துக்களை பேசி வருவதை காணக்கூடியதாகவும் இருக்கிறது. இவ்வாறு தான் நேற்று மனோ கணேசன், திகாம்பரம் ஆகியோர் ஜனாதிபதி ரணிலை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணிலனுடைய யோசனைக்கு முகத்துக்கு நேரே மனோ கணேசன் இந்த யோசனைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பதில் சொல்லி இருந்தார். அதன் பிறகு அவர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு சொல்கின்ற போது நாங்கள் டீலர்கள் இல்லை, நாங்கள் லீடர்கள் என்ற வாரிலான ஒரு கடும் தொனியில் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக அவர் பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாக இருந்தாலும் நேற்று ஒரு புதிய கணிப்பீடு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த கணிப்பீட்டை செய்தவர் தான் சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா. இந்த கணிப்பீட்டின் படி இப்பொழுது சஜித் பிரேமதாச உச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் ஒரு கணிப்பீடு நேற்று வெளியாகி இருக்கிறது. அந்த கணிப்பீட்டின் படி, இதற்கு முதல் செய்த கணிப்பீட்டின் படி ஜனாதிபதி ரணிலுக்கு மக்கள் மீதான நம்பிக்கை என்பது 109% இருந்தது. இப்போது நேற்று ஒரு புதிய கணிப்பீடு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த கணிப்பீட்டின் படி ஜனாதிபதி ரணிலுக்கு மக்கள் மீதான நம்பிக்கை என்பது 9 இப்போது 30% அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு கணிப்பீடும் சொல்லப்படுகின்றது. எனவே தாங்கள் ஜனாதிபதியாக வேண்டும் என்று கனவு காண்கின்றவர்கள் தங்களுடைய கனவை காணலாம். ஆனால் இங்கிருக்கின்ற அரசியல் என்பது ஒரு காலநிலை போல எப்போது மாறும் என்று தெரியாது. அதிலும் குறிப்பாக இளைஞனுடைய அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியலாகவே இருக்கிறது.